بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفرأيت من اتخذ إلهه هواه. قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاث مهلكات: شح مطاع وهوى متبع وإعجاب المرء بنفسه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக, ஆமீன். மார்க்கம் எந்த விஷயத்தை நமக்கு கட்டாயமாக ஆக்கியிருக்கிறதோ அவை அனைத்தையும் கடைசி மூச்சு வரை கடைபிடித்து வாழ்வதற்கும், எந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை தவிர்த்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக, ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, ஒருவர் மீது அன்பு ஏற்பட்டு விட்டால் அவர் நலன் குறித்து அக்கறை ஏற்படுவது இயல்பு. அந்த வகையில் நாம் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டிலும் நம்மின் மீது மட்டுமல்ல, கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்துணை இறை விசுவாசிகள் மீதும் அளவிலா அன்பு கொண்டவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்தான். இந்த உம்மத்திற்கு பலன் தரக்கூடிய ஏராளமான விஷயங்களை விளக்கி சொல்லி இருப்பதோடு, எதுவெல்லாம் இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, பாவத்தின் பக்கமும் அழிவின் பக்கம் இழுத்து செல்லுமோ, அவை அனைத்தும் குறித்தும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நபி அவர்களால் எச்சரிக்கப்பட்ட அபாயகரமான அழிவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் குறித்து இன்றைய ஜும்மா உரையிலே பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: உங்களிடத்தில் இரண்டு விஷயங்களை நான் பயப்படுகின்றேன். முதலாவது தூலுல் அமல், நீண்ட நெடிய ஆசை. இரண்டாவது இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவது. உலகத்துடைய விஷயத்தில் நீண்ட நெடிய ஆசை என்பது, அதில் ஈடுபடுவது என்பது, அதற்காக வேண்டி முயற்சி செய்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் அதை வளர்த்து கொள்வதற்காக வேண்டியும் பாடுபடுவது என்பது மனிதனுடைய சிந்தனையை மறுமை விட்டும் மறக்கடிக்க செய்து விடுகிறது, மழுங்கடிக்க செய்து விடுகிறது. மனோ இச்சையை பின்பற்றுவது மனிதனை சத்தியத்திலிருந்து வழித்தவரை செய்து விடுகிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஸலாசும் முஹ்லிகாத்துன் ஷுஹும் முதாஉன், எதற்கெடுத்தாலும் கஞ்சத்தனம், வஹவம் முத்தபஉன், பின்தொடரப்படக்கூடிய மனோ இச்சை, வயஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, தன்னுடைய கருத்தையே அபிப்பிராயத்தையே உயர்வாக கருதுவது, இம்மூன்றும் உங்களை அழித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அழிவில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பண்புகளில் முதலாவது கஞ்சத்தனம். நல்ல விஷயங்களில் மார்க்க முன்னேற்றத்தில் செலவழிக்கும்படி ஏவப்பட்டால் கையை சுருக்கிக் கொள்வது. நண்பர்கள், வறியவர்கள், உறவுகள் உதவி தேடி வந்தால் ஏதேதோ காரணம் சொல்லி தட்டி கடித்து அவர்களை புறம் தள்ளி விடுவது, அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்து விடுவது. நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும். நாம் வாடுகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம் அனுபவிக்கக்கூடிய நிஅமத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே நிரந்தரமானது அல்ல. அல்லாஹுவால் பாரக்னா ஹவுலஹு, பரக்கத் பொருந்திய பூமி என்று சொல்லப்பட்ட ஷாம் தேசம் இப்பொழுது முற்றிலுமாக களை இழந்து செழிப்பிழந்து மாறி போயிருக்கிறது. அங்கு வாழ்ந்த எத்தனையோ பணக்காரர்கள், பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் உலகமெங்கிலும் அங்கும் இங்கும் அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆகவே இருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் இரக்கத்தோடும் ஈகையோடும் வறியவர்களுக்கு வாரி வணங்கியும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பையும் ஈமானின் இருப்பையும் சொர்க்கத்தையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்: லா யஜ்தமிஉ ஷுஹு வல் ஈமானு ஃபீ கல்பி அப்தின் அபதா, ஈமானும் கஞ்சத்தனமும் ஒருபோதும் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஒன்று சேராது என்று சொன்னார்கள். கருமித்தனம் வந்துவிட்டால் அவரிடத்தில் ஈமானுடைய அம்சங்கள் வெளியாகிவிடும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா யதுகுலுல் ஜன்னத ஹப்பும் வலா பஹீலுன் வலா மன்னானுன், ஏமாற்றுபவரும் கருமித்தனம் செய்யக்கூடியவரும் செய்ததை சொல்லி காட்டுபவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஆக சொர்க்கத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஈமானை உள்ளத்திலிருந்து புறம் தள்ளக்கூடிய
இந்த கஞ்சத்தனத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கஞ்சத்தனத்தை எடுத்துவிட்டு தாராளமாக தயாள குணத்தோடு அடியார்களோடு இருக்க வேண்டும். இரண்டாவது ஹவம் முத்தபவுன், பின்தொடரப்படக்கூடிய மனோ இச்சை. இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அதை எஜமான் ஆக்கி, இன்னும் சொல்ல போனால் அதை கடவுளாகவே ஆக்கி முற்றிலுமாக அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவர்களை நீர் பார்த்தீரா என்று மனோ இச்சைக்கு முழுமையாக அடிபணிந்தவர்கள் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அஃபர் ஐத்த மனித்தகத இலாஹு ஹவா, மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டவரை நபியை நீர் கண்டீரா? அத்தகையவர்களுடைய உள்ளத்திலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வஹதம அலா சம்இஹி வ கல்பிஹி, அவருடைய உள்ளத்திலேயும் செவியிலேயும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா, அவர்களுடைய பார்வையில் அல்லாஹ் திரையை ஏற்படுத்தி விட்டான். ஃபமன் யஹ்திஹி மின் பஅதில்லாஹ், யாரால் வழிகாட்ட முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். மனோ இச்சை அதை பின்தொடரப்படுகிற போது, அதற்கு முற்றிலுமாக அடிமையாகி விடுகிற போது அவருடைய உள்ளமும் செவியும் நல்ல விஷயங்களை விட்டும் தூரமாகி விடுகிறது. அறிஞர் பெருமக்கள் மனோ இச்சையை கவனித்து மனிதர்கள் 3 வகையாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது வகை முற்றிலும் மனோ இச்சைக்கு அடிமையாகி போனவர்கள். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் என்று. அத்தகையவர்கள், இவர்கள் மனிதர்கள் மிகவும் மோசமானவர்கள், ஆபத்தானவர்கள். தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வேண்டி பிறருடைய உரிமையையோ கடமையையோ அவர்களுடைய ஆசையோ கவனிக்க மாட்டார்கள். தான் நன்றாக இருந்தால் போதும், தன்னுடைய ஆசை தீர்ந்தால் போதும் என்று பிறருக்கு ஆபத்தை விளைவிப்பதற்கு கூட அவர்களை கொலை செய்வதற்கோ கொள்ளையடிப்பதற்கோ எதற்கும் தயங்காதவர்கள். இவர்கள் மனிதர்கள், ஆபத்தானவர்கள், மனோ இச்சைக்கு முற்றிலுமாக அடிபணிந்தவர்கள். இரண்டாவது வகை மனோ இச்சையோடு போராடக்கூடியவர்கள். மனோ இச்சை ஒன்று சொல்லும், இது தவறு, இதை நான் செய்ய மாட்டேன் என்று போராடி அதை வெல்வார், ஜெயிப்பார். சில சமயம் இவர் வெல்வார், சில சமயம் மனோ இச்சை ஜெயித்துவிடும். இப்படியாக போராட்டத்துடனேயே வாழ்க்கை கழித்து கொண்டே இருப்பார். இதே நிலையில் மரணித்து விட்டால் அவர் ஷஹீத். மனோ இச்சையோடு போராடிக்கொண்டே மரணிக்கிறார் என்று சொன்னால் அவர் ஷஹீத். குறைந்தபட்சம் இந்த நிலையில் நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. இந்த மனதோடு போராட்டத்தோடு செய்யக்கூடிய அமல்களுக்கு நற்பலன்கள் நிறைய இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜா, உங்களுடைய பாவங்களை அழித்து நன்மையை அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடிய செயலை சொல்லி தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. சொல்லிக் கொடுங்க நாயகம்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. இஸ்பாகுல் வுதுஇ அலல் மகாரிஹி வ கஸரத்துல் ஹதா இலல் மசாஜிதி வன்திதாரு ஸலாத்தி பஅத ஸலாத்தி, மனம் விரும்பாத போது ஒழுவை பரிபூர்ணமாக செய்வது, பள்ளிக்கு அதிகமாக நடந்து செல்வது, ஒரு தொழுகைக்கு பிறகு மறு தொழுகைக்காக காத்திருப்பது, இதுவெல்லாம் நன்மைகளை அந்தஸ்தை உயர்த்தி தரக்கூடியதும் பாவங்களை அழிக்கக்கூடியதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இம்மூன்றையும் நாம நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். இதுல மனதோடு ஒரு போராட்டம் இருக்கும். கடுமையான குளிர் நேரம், தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ ஒழு செய்யறதுக்கு மனம் விரும்பாது. அந்த நேரத்தில் அதை மீறி குளிரை பொருட்படுத்தாமல் மழையை பொருட்படுத்தாமல் ஒருவர் பூரணமான முறையில் ஒது செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது. அதே போல நடந்து வருவது என்பது சில வேளை நமக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். பல நேரங்களில் மனம் அதை விரும்பாது. கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் வாகனத்தில் போயிடலாமே அப்படின்னு தான் தோணும். அதையும் மீறி ஒருவர் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நடந்து வருகிறார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அதே போல பள்ளியில் முன்கூட்டியே அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து காத்திருப்பது என்பது ரொம்ப மனதுக்கு சிரமமான ஒரு விஷயம். ஒருவர் அதை செய்வார் என்று சொன்னால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இது மனதோடு போராடுவதற்கு கிடைக்கக்கூடிய பலன். மூன்றாவது வகை மனிதர்கள் மனதை வென்றவர்கள். அவர்கள்தான் பரிபூர்ண ஈமானுடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு இலக்கம் சொன்னார்கள் அல்லவா, நான் கொண்டு வந்த அனைத்து அம்சங்களுக்கும் அவருடைய மனோ இச்சை கட்டுப்பட்டு விடும், அடிமையாகிவிடும் என்று சொன்னார்கள் அல்லவா. அத்தகைய பண்பை உடையவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஷரியத்திற்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். அவர்கள்தான் நல்லோர்கள், வலிமார்கள், சாலிஹீன்கள். இவர்களோடு ஒரு இணக்கத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய சபைகளில் அமர வேண்டும், அவருடைய உபதேசங்களை கேட்க வேண்டும். இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நல்ல மஜ்லிஸ்களை, நற்போதனைகள் இருக்கக்கூடிய சபைகளில் கலந்து கொள்வது என்பது நமக்கு பல மாற்றங்களையும் பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நல்ல விஷயங்களை கேட்பது என்பது அல்லாஹ் அவர் விஷயத்தில் ஒரு நலவை நாடுகிறான் என்பது அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரல் அஸ்மஅஹும், அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் நலவை நாடி இருந்தால், நலவு இருக்கிறது என்பதை அறிந்திருந்தால் அவர்களை கேட்க செய்திருப்பான் என்று சொல்லுகின்றான். ஒருவர் விஷயத்தில்
அல்லாஹ் நலவு இருக்கிறது என்பதை முடிவு செய்தால் அவரை நல்ல விஷயங்களை கேட்க வைக்கிறான் என்பதை விளங்க முடிகிறது. இப்போ நல்லோர்களுடைய மஜ்லிஸில் இது போன்ற நற்போதனைகள் மஜ்லிஸில் கலந்து கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கு நல்லதை நாடி இருக்கிறான் என்பது பொருள். இப்போ நல் வாய்ப்பு அமைகிறது நல்லோர்களுடைய மஜ்லிஸில் இருக்கிற போது. இரண்டாவது, அது அவருடைய உள்ளத்திலே உடனே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அல்லது மாற்றம் ஏற்படுத்தாமலும் போகலாம். மாற்றம் ஏற்படாவிட்டாலும் அவர் கேட்கிற அந்த நல்ல விஷயம் அவருடைய மனதில் பதியும், அவருக்கு ஒரு கல்வி ஞானம் கிடைக்கிறது. மூன்றாவது ஒரு பலன், அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அது சோதனைகளின் போது இருக்கலாம். அந்த சோதனைகள் எந்த வகையை சார்ந்ததாக இருக்கலாம். அல்லாஹ் ஒரு நியாமத்தை அவருக்கு கொடுக்கிறான், நாம எதுவுமே செய்யலையே, இந்த நியாமத்துக்கு நான் தகுதியானவனா, ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், இப்படி கொடுக்கும்போது நான் அல்லாஹ்வுக்கு எப்படி நான் நன்றி செலுத்தணும், எப்படி அவனோடு நெருங்கணும் என்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுவிடும். அல்லது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படும். இந்த இழப்பு ஏன் ஏற்பட்டது, நாம் என்ன தவறு செய்தோம், நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டோமா என்ற சிந்தனை அந்த சோதனை மூலமாக ஏற்படலாம். அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படும், அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை, ஒரு மலர்ச்சி, அதுக்கு பிறகு மாற்றம் ஏற்படும். ஒரு அரசர் அவருடைய படுக்கையை அடிமை பெண் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி செய்யும் போது அதனுடைய அந்த படுக்கையினுடைய மெதுமெதுப்பு, மிருது தன்மை அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. நம்ம இதில் கொஞ்சம் படுத்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா படுத்து பார்க்குது, அசைதல் அப்படி தூங்கிடுது. அரசர் ரூம்குள்ளே பார்க்குறாரு, தன்னுடைய படுக்கையில் ஒரு வேலைக்கார அம்மா, ஒரு அடிமை பெண் படுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கோபத்தில் சாட்டையில் ஓங்கி ஒரு அடி அடித்தார். நல்லா தூங்கிட்டு இருந்தது, திடுக்குன்னு எந்திரிச்சது, வலி தாங்க முடியாமல் அழுகுவதற்கு பதிலாக சிரிக்குது. அந்த அரசருக்கு ஆச்சரியம், என்ன அடி வாங்கிட்டு அழுகாமல் சிரிக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்ச நேரம் படுத்து அசந்ததுக்கே எனக்கு இந்த அடி அப்படின்னு சொன்னால், தினந்தோறும் இதில் தான் படுத்து தூங்குறீங்க, ரப்பு உங்களை எவ்வளோ அடிப்பான் என்பதை நினச்சேன், சிரிச்சேன் அப்படின்னு சொன்னிச்சு. உடனே அவர்களுக்குள் ஒரு மாற்றம், ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. தினந்தோறும் இதில் படுத்து அயர்ந்து தூங்கி அல்லாஹ்வை மறந்து இரவு முழுக்க இதிலே கழிச்சிடறமே, எனக்கு இவ்வளோ பெரிய அரசாட்சியை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு கொஞ்ச நேரம் இறங்கி வணங்கி இருக்கணுமே என்று நினைத்து அரசவையை துறந்து ஞான பாதையில் சென்று மிகப்பெரிய இறைநேசராக ஆனார்கள். அவர்கள்தான் இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆக ஒரு உணர்வு ஏற்படுவதற்கு சில சந்தர்ப்பங்கள் அமையும். இந்த உணர்வு என்பது நல்லோர்களுடைய சபையில் அமர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டிருப்பதின் மூலமாக அது ஒரு அறிவாக அவருடைய உள்ளத்தில் பதிந்திருக்கும்ல, அதன் விளைவாக இந்த உணர்வு என்பது ஏற்படும். இப்போ நான்காவதாக ஒரு பலன் என்ன அப்படின்னு சொன்னால், உணர்வு ஏற்பட்ட பிறகு அது அமலாக மாறும். அந்த அமல் என்பது தொடர்படியாக அல்லாஹ்வுடைய கிருபை கிடைத்தால் தொடர்படியாக அமையும், அல்லது விட்டு விட்டு செய்வார். ஆக அமல் செய்யக்கூடிய ஒரு நிலை அவரிடத்திலே உருவாகும். நான்காவது, அமல் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அல்லாஹ் அவர் மீது கிருபை செய்கிறார் என்று சொன்னால் தொடர்படியாக அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். இதுவெல்லாம் மனோ இச்சையை வென்ற நல்லடியார்களுடைய சபைகள், இறை வசனங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை கேட்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். இவ்வளவு மாற்றம் ஏற்பட்ட பிறகும் ஒருவர் மனோ இச்சையை பின் தொடர்ந்து விட்டார் என்று சொன்னால், இது அப்படியே தலைகீழாக மாறி போய்விடும். இது அப்படியே தலைகீழாக மாறி போய்விடும். தொடர்படியாக அமல் செய்த ஒருவர் விட்டு விட்டு அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார். நல்லறங்கள் புரிந்தவர் இடையிடையே பாவங்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார். அவர் பாவம் செய்கிறோம் என்கிற உணர்வு ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீள முடியாமல் அப்படியே இருந்து விடுவார். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, சோதனையிலே மிகப்பெரிய சோதனை என்னன்னு சொன்னா, ஒருவர் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனையிலும் தொடர்ந்து பாவம் செய்வதுதான் மிகப்பெரிய சோதனை என்று சொன்னார்கள். ஆக ஒருவருக்கு உணர்வு ஏற்பட்ட பிறகும் அவர் பாவத்திலேயே இருந்து விடுவார், மனோ இச்சையை பின்பற்றதின் காரணமாக. இதற்கு அழகான ஒரு வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். வத்துலு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா. நபியே, ஒருவருடைய வரலாறை நீங்கள் ஓதி காண்பியுங்கள். அவருக்கு நாம் அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொடுத்தோம், ஆனால் அற்ப உலக ஆதாயத்திற்காக மனோ இச்சையை பின்பற்றி நாம் கொடுத்த அந்தஸ்தை அவர் விலக்கி கொண்டார், அதை அவர் கழற்றி விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான், வலௌ ஷிஅனா லரஃபஅனாஹு பிஹா வலாகின்னஹு அக்லத இலல் அர்தி வத்தபஅ ஹவா. நாம் நாடியிருந்தால் அந்த அத்தாட்சிகளை கொண்டு அவர் உயர்த்தி இருப்போம், ஆனால் அவர் மனோ இச்சையை பின்பற்றி விட்டார், உலகத்தின் பக்கம் சென்று விட்டார். அவருடைய உதாரணம் நாயை போன்றது. நாயை விரட்டினாலும் நாக்கை தொங்க போட்டுட்டு தான் இருக்கும், அதை விரட்டாமல் விட்டாலும் நாக்கை தொங்க போட்டுட்டு தான் இருக்கும்னு சொல்லி அல்லாஹ் உதாரணத்தை சொல்லுகின்றான். மனோ இச்சையை பின்பற்றியவர் யார்? அவர் யாருடைய வரலாறு அப்படின்னு சொன்னா, பல்அம் இப்னு பாஊரா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே இருந்தார். நன்கு பலசாலியான அக்கிரம் புரியக்கூடிய ஒரு சமூகத்தார் மீது அவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு படையோடு வர்றாங்க. யார் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஒருவர் நல்ல மனிதர் இருந்தார், அவர்தான் பல்அம் இப்னு பாஊரா.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு அத்தாட்சியை கொடுத்திருந்தான், அங்கீகாரத்தை கொடுத்திருந்தான், துவாவுடைய கபூலியத்தை கொடுத்திருந்தான். அவர் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையெடுத்து வந்து தங்கியிருக்கக்கூடிய விஷயத்தை அந்த மூடர்கள் முரடர்கள் பலஅம் இப்னு பாஊராட்ட வந்து முறையிடுறாங்க. மூசா ஒரு இரும்பு மனிதர், அவர்கிட்ட அவரிடத்தில் பலம் பொருந்திய ஒரு படை இருக்கிறது. அவங்க வந்தாங்கன்னு சொன்னா நம்ம எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா ஊரை விட்டு துரத்திட்டு அவர்களுடைய கூட்டத்தை இங்கு குடியமர்த்தி விடுவார்கள். ஆகையினால அவர் தோல்வி அடைய வேண்டும் என்று நீங்க அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வந்து அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க. அப்ப அவர் வந்திருக்கிறது யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி. அவருக்கு எதிராக நான் துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய இம்மை மறுமை ரெண்டுமே நாசமா போயிடும், என்னால செய்ய முடியாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஏமாற்றத்தோடு திரும்பவும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சுறாங்க. நாங்களாம் உங்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய கூட்டம் இல்லையா? எங்களை நீங்க தானே உயர்ந்தவங்க, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளோ அந்தஸ்தை கொடுத்துருக்கா, அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறான். நாங்களாம் அழிஞ்சு போயிறதை விட எங்களுக்காண்டி துவா செஞ்சு அவங்கள வந்து தோல்வி அடைய செஞ்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கெஞ்சுறாங்க. அவங்க ரொம்ப கெஞ்சுறதை பார்த்துட்டு மனம் இறங்கி, சரி நான் உங்களுக்காண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்யவான்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல இஸ்திகாரா செய்கிறேன், அவன் அனுமதி கொடுத்தால் துவா செய்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், யாராவது துவா செய்ய கேட்டாங்கன்னு சொன்னால் அவர் இஸ்திகாரா செஞ்சுட்டு தூங்கிடுவார், அல்லாஹ் கனவுல அறிவிப்பான், அவர்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொன்னால் துவா செய்வார். அதே மாதிரி இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டு தூங்கி விட்டார், அல்லாஹ் கனவிலே அறிவிக்கிறான் துவா செய்யக்கூடாது என்று. இவர் விழித்திருந்து அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார், துவா செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தடை வந்துருச்சு, ஆகையினால உங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. இவங்க பார்த்தாங்க, இவர் என்ன செஞ்சா நம்ம வழிக்கு வருவாருன்னு சொல்லி அவருக்கு எதுவெல்லாம் விருப்பமானதாக இருக்குமோ இன்னும் அதைவிட அதிகமான செல்வங்களை திரட்டி அவருக்கு முன்னால் வைத்து ஆசை வார்த்தைகளை கூறி அவரை வந்து மூளைச்சலவை செய்கிறாங்க, சம்மதிக்க வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன செஞ்சுறாரு அப்படின்னு சொன்னால், சரி நான் திரும்ப அல்லாட்ட இஸ்திகாரா செய்கிறேன்னு சொல்லி திரும்பவும் இஸ்திகாரா அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டு முறையிட்டு தூங்கிடுறார். இப்போ அவருக்கு எந்த விதமான அறிவிப்புமே வரல. இதை வந்து அந்த மக்களிடத்துல சொல்லுகிறார், எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த உத்தரவும் வரலை, அதனால் என்னால் துவா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மீண்டும் அவர்கள் அன்பளிப்பை கொடுத்து அவரிடத்துல சொல்கிறாங்க, போன தடவை துவா செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் வந்து உங்களுக்கு கட்டளை இட்டுட்டான், ஆனால் இந்த தடவை அப்படி ஏதாவது இருந்திருந்தால் சொல்லியிருப்பான், எதுவுமே சொல்லலாம் என்ன அர்த்தம், நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு அல்லாஹ் விட்டுட்டான், ஆகையினால நீங்கள் எங்களுக்காண்டி துவா செய்யுங்கன்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. இவரும் அந்த பொருளாதாரத்தின் மீது ஆசைப்பட்டு மனோ இச்சையை கட்டுப்பட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி கிளம்புறாரு துவா செய்யறதுக்காக வேண்டி. காரணம், ஒரு மலையின் மீது இருந்து துவா செய்வதாகத்தான் அவர்களுடைய ஏற்பாடு. இப்போ அந்த வாகனத்தில் ஏறி கிளம்பும் போது ஒரு 4-5 எட்டு எடுத்து வச்சிருக்கோம், அந்த வாகனம் படுத்துக்குச்சு. அவர் அடித்து எழுப்புகிறார், அது எழுந்திருக்குது, திரும்ப ஒரு 4-5 அடி எடுத்து வச்சு படுத்துக்குது, திரும்ப அது எந்திரிக்கவே இல்லை. அது இவர் என்ன செஞ்சார், அப்போதாவது அவர் உணர்ந்திருக்கணும்ல, அல்லாஹ் உணர்றதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். ஆனால் இவர் மனோ இச்சையை பின்தொடர்ந்ததின் விளைவாக அவருடைய அந்த உலக மோகம் கண்ணை மறைச்சிருச்சு. அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, மனோ இச்சைக்கு வழிபட்டு விட்டவர்களுக்கு அல்லாஹ் திரை ஏற்படுத்தி விடுவான், உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவான்னு சொல்லி. இவருடைய உள்ளத்தில் முத்திரையிடப்பட்டு விட்டது, இவருடைய கண்ணுக்கு முன்னால் திரை விழுந்து விட்டது, கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது எதுவுமே அவருக்கு புரியலை, அவரால் உணர முடியல. இவர் என்ன செய்கிறார், மலை மேலே ஏறி நடந்து வந்து அங்கிருந்து துவா செய்கிறார். துவா செய்வதற்காக கையேந்தி துவா செய்யும் போது இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துவா செய்ய நினைக்கிறார். ஆனால் இவருடைய நாவு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாதகமாக பிறழுது. யாரெல்லாம் என்னுடைய கூட்டத்திற்கு தோல்வியை கொடு, மூசாவுக்கு வெற்றியை கொடுன்னு சொல்லி துவா செய்கிறார். அந்த மக்கள் எல்லாம் கூக்கரல் இடுறாங்க, சத்தம் போடுறாங்க, என்ன எங்களுக்கு துவா செய்யணும்னு வச்சுட்டு மூசாவுக்கு துவா செய்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நான் நினைப்பது வேறு நடப்பது வேறு, எனக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் அத்தாட்சி எல்லாம் போயிடுச்சு, என்னுடைய இம்மை மறுமை நாசமாக போச்சு என்று அவர் சொல்லி, உங்களுக்கு ஒரு உபாயத்தை சொல்லித் தருகிறேன், ஒரு சூழ்ச்சியை சொல்லித் தருகிறேன்னு சொன்னார். அவருக்கு துவாவுடைய அங்கீகாரம் போயிடுச்சு, அவர் செய்யணும் நினைக்கிறது செய்ய முடியல. இப்போதாவது அவர் உணர்ந்திருக்கணும்ல, ஆனால் அந்த உணர்வு ஏற்படலை. இதுதான் சோதனை. அவர் சொன்னார், உங்களிலே அழகான பெண்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, நல்ல குமரிகளா, நல்ல அரைக்குறை ஆடை போட்டு அலங்கரித்து அவங்களுக்கு மத்தியில் அனுப்பிடுங்க, யார் ஆசைக்கு அழைத்தாலும் அவர்களோடு இணங்க சொல்லி விடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இவங்க அனுப்புனாங்க. அந்த படையிலிருந்து சிலர் மனோ இச்சையை பின்பற்றி மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அடிமையாகி போய் இந்த பெண்களோடு தவறாக நடந்தார்கள். அல்லாஹ் வேதனை இறக்கி காலரா நோயை அனுப்பினான். அந்த படையில் 3/4 பேர் அந்த காலரா நோயால் மரணித்து விட்டார்கள் என்பது வரலாறு. இப்போ மனோ இச்சையை பின்தொடர்ந்ததின் விளைவாக அவருக்கு இருந்த அந்த அங்கீகாரம், அவருக்கு இருந்த அந்தஸ்து அத்துணையும் போய் இம்மை மறுமை ஈருலகிலும் நஷ்டத்தில் அடைந்தவராக ஆகிவிட்டார். இங்கு சொல்ல வருவது உணர்வு
ஒரு சோதனையில் உணர்வு ஏற்படும். ஆனால் இவர் மனோ இச்சையை பின்பற்றியதின் காரணமாக அவருக்கு எவ்விதமான உணர்வும் வரவில்லை. உணர்வு ஏற்பட்டும் அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இப்போ மனோ இச்சை என்பது மோசமானது, நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுவிடக்கூடியது, அழிவில் கொண்டு போய் விட்டுவிடக்கூடியது. ஆகையினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விடுவது என்பது உங்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக, தன்னுடைய கருத்தையே உயர்வாக கருதுவது. இன்றைக்கு பிளவுகளுக்கு பெரும்பாலான காரணம் இதுதான். கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, பணிபுரியக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு மத்தியிலே சண்டை வருவதாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவார், இவர் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவார். தன்னுடைய அபிப்பிராயம் உயர்வு என்று கருதி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவார். ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே தர்க்கம் ஏற்படுகிறது. தர்க்கம் ஏற்பட்டால் என்ன செய்யும்? யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பார். ஜெயித்தவர் மீது தோற்றவருக்கு பொறாமை ஏற்படும், கோபம் ஏற்படும், விரோதம் ஏற்பட்டுவிடும். ஆக இது அழிவிற்கு காரணமான ஒரு பண்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அபாயம் என்றும் அழிவு என்றும் பாவம் என்றும் எதெல்லாம் நமக்கு மத்தியிலே உபதேசமாக சொல்லப்படுகிறதோ அதிலிருந்து முழுமையாக விலகி வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் வழங்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வழங்கக்கூடியவைகளுக்கு நிரப்பமான நற்கூலிகளை ஈருலகிலும் தந்தருள்வானாக. ஆமீன்.